எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்த நிலைமையை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு ஸ்பெஷலான பிரியாணி தாங்க. மட்டன் பிரியாணி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன். மட்டன் 1/2 கிலோ வாங்கி நான் நல்ல மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேங்க. 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது இந்த டம்ளருக்கு 2, இது 200 கிராம் டம்ளர், இதுக்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். 500 கிராம் மட்டனுக்கு 400 கிராம் அரிசி. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இப்போ நான் காட்டுறேன். ஒரு 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் முழு மல்லி, கல்பாசி கொஞ்சம். இது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ கல்பாசி, அது போக ஒரு குத்து மல்லியும் புதினாவும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு உண்டான மசாலா தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐட்டத்தை நான் பவுடர் மாதிரி பண்ணிவிடுவேங்க மிக்சி ஜாரில். ஏன்னா முழு மல்லி போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறமா இந்த ஐட்டத்தை அதோட சேர்த்து நம்ம அரைச்சிட வேண்டியதான். ஏன்னா ஒன்றா போட்டு நம்ம அரைச்சோன்னா முழு மல்லி இருக்கிறதுனால ஒன்று போல் நம்மளுக்கு அரைப்படாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த 5ஐயும் பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒன்றா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்த மசாலாலாம் அரைச்சி கொண்டாந்துட்டேங்க. இப்போ நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சில பொருட்களை உங்களுக்கு காட்டுறேன். இது தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, 3 பட்டை இலை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் இந்த ஐட்டம்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 நார்மல் சைஸ் எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்டர் பண்ணி, 2 ஸ்பூன் தயிர். இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்ல 1 ஸ்பூனுக்கு நெய். இது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நெய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆயில் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போடுறேன். அவ்வளோதான். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடுறேன். இது எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கவும் செய்யும், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த உப்பு போட்டு வதக்கிறதுனால. நல்ல தக்காளி நல்லா வதங்கட்டும். ஓகேங்க, வெங்காயம் தக்காளி வதங்கிடுது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளை போட்டுருவேன். போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுருவேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். இந்த மல்லி புதினா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செய்கிறது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இல்லை அடி பிடிக்காமல் கிளறுங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இந்த மசாலா. ஏன்னா நம்ம பச்சையாக தானே போட்டு எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம்.
ஸோ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அவ்வளோதாங்க. இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் போடுறேன். இது கூடவே எடுத்து வச்சிருந்த தயிரையும் போட்டுறேன். இந்த தயிர் போடுறது கூடுதல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. நீங்கள் மட்டன் வாங்கும்போது கடையில் சொல்லி வாங்குங்க. பிரியாணிக்குன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி பீசஸ் பெருசாக தருவாங்க. பிரியாணி பீஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி தருவாங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான உப்பு நான் போட்டுருவேன். கொஞ்சமாக போடுறேன். திருப்பி நான் ரைஸ் போடும்போது போடுவேன். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் வேக விட போகிறேன் மட்டனை. அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மசாலா ஃபுல்லாக இந்த மட்டனில் ஏறட்டும். கொஞ்சம் மூடி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா என்னென்னு பார்க்குறேன். சும்மா தான் மூடி இருக்குங்க, வெயிட் போடலை. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுதுங்க, பார்க்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம அந்த கறியில் கொஞ்சம் ஏறி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக விட போகிறேன். ஆல்ரெடி 1/2 டம்ளர் தண்ணி விட்டோம். இப்போ நான் 1 டம்ளர் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஒரு 8 விசில் வரட்டும். 8 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். 8 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாசனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மல்லி புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால அப்படி ஒரு வாசனை. பிரமாதமாக வெந்துடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரைஸ் போட போகிறேன். இது வந்து நான் எடுத்து வச்சுருந்த அரிசியங்க தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதியை நம்ம ஆல்ரெடி 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம் இல்லையா மட்டன் வேகிறதுக்கு. இது 2 டம்ளர் ரைஸு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அரிசி வேறு ஊறி இருக்குது. ஸோ நான் இப்போ திருப்பி ஒரு 1.5 ஊற்றிடுறேன். இந்த டம்ளரில் தான் 4 அரிசி. ஸோ இந்த டம்ளர்லேயே நான் வந்து ஊற்றிடுறேன் 1.5. இப்போ கொஞ்சம் இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மட்டனுக்கு உப்பு போட்டுட்டோம். ஸோ இது கொஞ்சமாக போட்டால் போதும். எடுத்து வச்சுருக்க லெமன் சார், நார்மல் சைஸ் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாங்குகிற மட்டன் இளம் கறியாக இருந்ததுன்னா 8 விசில் போதும். நான் இப்போ போட்டிருக்க மாதிரி. சில டைமில் நம்மளுக்கு வந்து முரட்டு கறி வந்துடும். அந்த மாதிரி டைமில் கூட 4 விசில் போட்டுக்கோங்க. ஏன்னா சரியாக வேகாமல் சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்கு ஒத்துக்காது. வெயிட் போட்டுறேன் கரெக்டாக. நான் இப்போ ஒரு விசிலில் நான் ஆஃப் பண்ணிடுவேங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அரிசி ஊறிடுச்சு. ஸோ இந்த பாடி ஹீட்லே பேலன்ஸ் எல்லாம் நம்ம வெந்துடும். ஸோ ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டீம் ஆறிடுச்சு. எடுத்துகிட்டு எப்படி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கட்டு வாவ், பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு. அந்த புதினா மல்லியெல்லாம் நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, இங்கே பாருங்கள்
என்ன வாசனை பாருங்கள், திறந்த உடனே உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த சாதம் எவ்வளோ பக்குவமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே அரிசி இதே அளவு தண்ணி வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க. எவ்வளோ மனமாக சுவையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மல்லி புதினாலாம் நம்ம அப்படி அப்படியே இலையாக போட்டு நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்கிற பிரியாணிக்கு தனி ஒரு வாசனை உண்டுங்க. திறந்தவுடனே அப்படி வீடே மணக்குது. அது போக இப்போ நான் இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சொன்னேன். இதே ஜீரக சம்பாவில் பண்ணலாம். அதுனா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் எடுத்து பல மாதிரி விடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் தண்ணி வச்சு 400 கிராம் அரிசிக்கு நான் 500 கிராம் மட்டன் போட்டிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் ஒரு மட்டன் கிரேவி பண்ணி கொடுத்துருங்க. முடியலைன்னா பரவாயில்ல, இந்த நம்ம வெங்காயம் தயிர் வெங்காயம் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி மட்டன் பண்ணினேன், ஸோ அதை வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணலைன்னா பரவாயில்ல, நீங்கள் தயிர் வெங்காயம் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மணக்க மட்டன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி செஞ்சு காட்டணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக செஞ்சு காமிக்கிறேன். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.